ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பட்டியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. புதுவை குருசுக்குப்பம் பகுதியில் உள்ள பொதுமக்கள் அடிப்படை தேவையான கழிப்பிட வசதி இல்லாததால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருவதன் அவல நிலை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. வைத்திக்குப்பத்தில் கட்டி முடிக்கப்பட்டு 10 ஆண்டுகள் ஆகியும் திறக்கப்படாத பொது கழிவறை, குருசுக்குப்பம் பொது சுகாதார கோட்ட அலுவலக நுழைவாயிலில் கழிவுநீர் தேங்கி நிற்கும் உள்ளிட்ட சுகாதார சீர்கேட்டில் சிக்கி தவிக்கும் குருசுக்குப்பம். 10 ஆண்டுகளாக திறக்கப்படாத கழிவறை, அடிப்படை வசதிகள் இல்லாத சுகாதார சீர்கேட்டில் குருசுக்குப்பம் சிக்கி தவித்து வருகிறது. புதுச்சேரி, குருசுக்குப்பம், வைத்திக்குப்பம் ஆகியவை கடற்கரையை ஒட்டியுள்ள பகுதிகளாகும். இங்கு மீனவ மக்கள் அதிகம் வசிக்கின்றனர். நகரின் பல்வேறு பகுதிகளில் உள்ள சாக்கடை கழிவுநீர் இந்த பகுதி வழியாக வந்துதான் கடலில் கலக்கிறது. மழை காலங்களில் மழை வெள்ள நீர் கால்வாயை மூழ்கடித்தபடி பெருக்கெடுத்து வந்து கடலில் கலக்கும். இதனால் அந்த கால்வாய் தடுப்பு சுவர்கள் சேதமடைந்து காணப்படுகிறது. மேலும் குடியிருப்பு பகுதியில் இருந்து கழிவு நீரை நேரடியாக குழாய்கள் மூலம் கால்வாயில் விடப்பட்டுள்ளதால் கழிவுகள் தேங்கி துர்நாற்றம் வீசுகிறது. நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கொசு தொல்லையும் அதிகரித்து உள்ளதால் பொதுமக்கள் பெரிதும் சிரமத்துக்குள்ளாகியுள்ளனர். கடற்கரை பகுதியை சுத்தமாக வைக்கும் பொருட்டு கடற்கரை அருகே பொது கழிப்பிடம் கட்டப்பட்டுள்ளது. கட்டி முடிக்கப்பட்டு 10 ஆண்டுகள் கடந்து விட்ட போதிலும் அந்த கழிவறை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்படவில்லை. இதனால் வீடுகளில் கழிவறை வசதிகள் இல்லாத பொதுமக்கள் கடற்கரை பகுதியை பொது கழிப்பிடமாக பயன்படுத்தி வருகின்றனர். இது மட்டுமின்றி குருசுக்குப்பம் பகுதியில் உள்ள பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட அலுவலக நுழைவாயிலில் பகுதியில் கழிவுநீர் தேங்கி சேரும் சகதியமாக உள்ளது. குருசுக்குப்பம் பகுதியில் உள்ள அரசு கட்டிடத்தில் துணைநிலை ஆளுநர் மாளிகை செயல்பட இருப்பதால் அதிகாரிகள் அதிகம் வந்து செல்லும் பகுதியாக மாற உள்ளது. எனவே அந்த பகுதியில் சுகாதாரத்தை மேம்படுத்தவும் திறக்கப்படாத கழிவறையை திறக்கவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.